அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 1 மாடல் கொஸ்டின் 3 தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடல் கொஸ்டின் 3ல் வந்து சைக்காலஜி, அதுக்கப்புறம் தமிழ், இவிஎஸ் இது மூணுலேயும் 30 மார்க்ஸில் நம்ம இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 90 மார்க்ஸ்க்குள்ளே கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாடல் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாலுமே எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க, இப்போ நம்ம எப்படிலாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இதிலேருந்து கூட நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கூட நமக்கு கேட்கலாம். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கற்றலின் நிலைகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கற்றலின் நிலைகள். கற்றலின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6. கற்றலின் நிலைகள் 6. செய்து பார்த்தல் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவை என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இயக்கத்திறன் வழி கற்றல். இயக்கத்திறன் வழி கற்றல். செய்து பார்த்தல் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவை எது அப்படின்னு பார்த்தோம்னா இயக்கத்திறன் வழி கற்றல். இயக்கத்திறன் வழி கற்றல். அடுத்தது, அதிகமான இயக்க சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பருவம் எந்த பருவம்? அதிகமான இயக்க சக்தியை பெற்றிருக்கக்கூடிய பருவம் எந்த பருவம் அப்படின்னா அது வந்து குமர பருவம் தான். அதிகமான இயக்க சக்தியை பெற்றிருக்கும் பருவம் குமர பருவம். குழந்தைகளின் தனிப்பட்ட முயற்சியினால் இது தோன்றாது. இது நல்லொழுக்க வளர்ச்சி. குழந்தைகளுடைய தனிப்பட்ட முயற்சியினால் நல்லொழுக்க வளர்ச்சி வந்து தோன்றாது. அடுத்தது, சிக்கலான மனவெழுச்சி. சிக்கலான மனவெழுச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா தற்பெருமை தான் ஒரு சிக்கலான மனவெழுச்சி. சிக்கலான மனவெழுச்சி எது அப்படின்னா தற்பெருமை. அடுத்தது, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது இவற்றினுடைய கூட்டு விளைவாகும். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இவற்றினுடைய கூட்டு விளைவாகும். எதெல்லாம் அப்படின்னா ஆசிரியர் மற்றும் பெற்றோர், சூழல் மற்றும் மரபு, பள்ளி மற்றும் குடும்பம். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் இதனுடைய ஒரு கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது? இவை அனைத்தும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. புதிய செய்திகளையும் நடத்தைகளையும் பெறும் முறை. புதிய செய்திகளையும் நடத்தைகளையும் பெறக்கூடிய முறை எது அப்படின்னா கற்றல். கற்றல் தானே புதிய செய்திகளையும் நல்ல நடத்தைகளையும் பெற முடியும். படித்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். அதனால் புதிய செய்திகளையும் நடத்தைகளையும் பெறும் முறை வந்து கற்றல். சமூகவியலின் விளைவு. சமூகவியலினுடைய விளைவு எது அப்படின்னா நாம் அப்படிங்கிறது தான் சமூகத்தோடு சேர்ந்தது. அதனால் சமூகவியலினுடைய விளைவு வந்து என்னது? நாம். சமூகவியலின் விளைவு நாம். குழந்தை வளர வளர மையலின் ஷீத் உருவாகும் நிகழ்ச்சி. குழந்தை வளர வளர மையலின் ஷீத் உருவாகும் நிகழ்ச்சி வந்து எது அப்படின்னா மயலினேஷன் அப்படின்னு பேர். மயலினேஷன் அப்படின்னு பேர். குழந்தை வளர வளர மயலின் ஷீத் உருவாகும் நிகழ்ச்சி மயலினேஷன் என்று பெயர். கற்றலுக்கு இன்றியமையாத காரணிகள் எது? தேவையும் முதிர்ச்சியும் தான். கற்றலுக்கு இன்றியமையாத காரணி தேவையும் முதிர்ச்சியும். சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது மோதுவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தக்கூடிய எதிர் விளைவு என்ன அப்படின்னா துலங்கள். சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது மோதுவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தக்கூடிய எதிர் விளைவு என்னன்னு சொல்கிறோன்னா அதுதான் துலங்கள். அதுதான் என்னது? துலங்கள். சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது மோதுவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தக்கூடிய எதிர் விளைவு துலங்கள். கொஸ்டின் நம்பர் 12. தொடர்பில்லாத தூண்டல் இயற்கை தூண்டலோடு இணைத்து வழங்கப்படும் போது ஏற்படுவது என்னது? இயற்கை துலங்கள். தொடர்பில்லாத தூண்டல் இயற்கை தூண்டலோடு இணைத்து வழங்கப்படும் போது ஏற்படுவது இயற்கை துலங்கள். அடுத்தது, ஸ்கீமா ஒருபெரும் தன்மைக்கேற்ப அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4 வகைகளாக பிரிக்கலாம். ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கேற்ப
அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகைகளாக பிரிக்கலாம். குழந்தையினுடைய கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? கேட்டல் தான். குழந்தைகளுடைய கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது கேட்டல். நுண்ணறிவின் அளவை அறிய உளவியல் வல்லுநர்கள் குறிப்பிடும் அளவை எது அப்படின்னா நுண்ணறிவு ஈவு. நுண்ணறிவினுடைய அளவை அறிய உளவியல் வல்லுநர்கள் குறிப்பிடக்கூடிய அளவை எது அப்படின்னா நுண்ணறிவு ஈவு தான். அனிச்சை செயல்கள் அதிகம் நிறைந்த பருவம் என பியாஜே கூறக்கூடிய பருவம் எது? தொட்டு உணரும் பருவம். அனிச்சை செயல்கள் அதிகம் நிறைந்த பருவம் என பியாஜே கூறக்கூடிய பருவம் எது? தொட்டு உணரும் பருவம். ஒரு உயிரின் வளர்ச்சி என்பது முதிர்ச்சியும் கற்றலும் சேர்ந்து சூழ்நிலையுடன் இடைவினை ஆற்றுவதால் ஏற்படுவதாகும். ஒரு உயிரினுடைய வளர்ச்சி என்பது முதிர்ச்சியும் கற்றலும் சேர்ந்து சூழ்நிலையுடன் இடைவினை ஆற்றுவதால் ஏற்படுவதாகும். அடுத்தது நம்பர் 18 பார்க்கலாம். கவனத்தின் புற காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன வரும்? தேவை. கவனத்தினுடைய புற காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தேவை. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடைகிறது? நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடையுது அப்படின்னா 15 வயசுலேருந்து 16 வயது வரைக்கும் நுண்ணறிவு முதிர்ச்சி முடிவடையுது. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக 15 to 16 வயதில் முடிவடைகிறது. நெக்ஸ்ட்டு, தன் தவற்றை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்ன? புறத்தெரிதல். தன் தவற்றை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்ன அப்படின்னா புறத்தெரிதல். வழிகாட்டலின் மையப்பொருள். வழிகாட்டலினுடைய மையப்பொருள் என்ன அப்படின்னா தனிநபரின் பிரச்சனை. தனிநபரினுடைய பிரச்சனை தான் வழிகாட்டலினுடைய ஒரு மையப்பொருள். கல்விக்கு உரிய இலக்குகளை அடைய இன்றியமையாத சாதனம் எது? ஒழுக்கம். கல்விக்குரிய இலக்குகளை அடைய இன்றியமையாத சாதனம் எது அப்படின்னா ஒழுக்கம். ஒருவரினுடைய தனிப்பட்ட நடத்தை முறையை குறிக்கக்கூடிய சொல் ஸ்கீமா. ஒருவரினுடைய தனிப்பட்ட நடத்தை முறையை குறிக்கக்கூடிய சொல் ஸ்கீமா. நெக்ஸ்ட்டு, தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான். தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் இயக்க நியூரான். இயக்க நியூரான். பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றோட புதிய அனுபவத்தை பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றினுடன் புதிய அனுபவத்தை பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26. 4 வயதில் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 80% வளர்ச்சி அடைந்து இருக்கும். 4 வயதில் குழந்தையின் மூளை வளர்ச்சி 80%. 80%. நுண்ணறிவு சீக்குவல் டு பொது காரணி G + சிறப்பு காரணி S என்று கூறியவர் யார்? சார்லஸ் பியர்மேன். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நுண்ணறிவு சீக்குவல் டு பொது காரணி G + சிறப்பு காரணி S என்று கூறியவர் சார்லஸ் பியர்மேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. மேரி கார்வர் ஜோன்ஸ். மேரி கார்வர் ஜோன்ஸ் ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா முயல். மேரி கார்வர் ஜோன்ஸ் ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு முயல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29. குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை. குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை.
அவர்களது வாழ்க்கையையே பூர்த்தி செய்யவே பிறந்திருக்கிறார்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் மார்ட்டின். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை, அவர்களது வாழ்க்கையையே பூர்த்தி செய்யவே பிறந்திருக்கிறார்கள் என்று கூறியவர் வில்லியம் மார்ட்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. நுண்ணறிவு ஈவு. ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. நுண்ணறிவு ஈவு. நுண்ணறிவு ஈவுக்கு என்ன வரும்? டெர்மன். நுண்ணறிவு சோதனையினுடைய தந்தை யார்? ஆல்ஃப்ரட் ஃபினே. பரிசோதனை முறை. பரிசோதனை முறை ஹாலாக். உட்காட்சி வழி கற்றல் கோலர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். இந்த மேட்சில் உள்ளதெல்லாம் நீங்கள் லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போது இதை பார்த்துட்டு போங்க. இது கண்டிப்பாக வரும். நுண்ணறிவு ஈவு டெர்மன். நுண்ணறிவு சோதனையினுடைய தந்தை யார்? ஆல்ஃப்ரட் ஃபினே. இது ரொம்ப முக்கியம். பரிசோதனை முறை ஹாலாக். உட்காட்சி வழி கற்றல் கோலார். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நமக்கு சைக்காலஜியில் 30 கொஸ்டின் நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு, இப்போ நம்ம தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 31. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற என்று பாடியவர் யார்? பே. சுந்தரர். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற என்று பாடியவர் பே. சுந்தரர். 32. கொஸ்டின் நம்பர் 32. கோட்டையை சுற்றியுள்ள நீர் நிறைந்த பகுதியை என்னன்னு சொல்கிறோன்னா அகழி. கோட்டையை சுற்றியுள்ள நீர் நிறைந்த பகுதி அகழி. கொஸ்டின் நம்பர் 33. இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்னா இணை சொற்கள் மொத்தம் 3 வகைப்படும். இணை சொற்கள் மொத்தம் 3 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 34. கலைவாணர் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பட்டம் எது? நாகரீக கோமாளி. கலைவாணர் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பட்டம் நாகரீக கோமாளி. கலைவாணர் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பட்டம் நாகரீக கோமாளி. நீர்நிலையில் வாழக்கூடிய பறவை எது? தாழை கோழி. நீர்நிலைகளில் வாழக்கூடிய பறவை எது? தாழை கோழி. பாரதிதாசன் டேஸ் உணவு திருவிழா நடைபெற்றது. பாரதிதாசன் குடியிருப்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. பாரதிதாசன் குடியிருப்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. பதாகை என்பதன் பொருள். பதாகை அப்படின்னா அறிவிப்புகள் எழுதப்பட்ட ஒரு துணியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பதாகை அப்படின்னு சொல்லுவோம். பதாகை என்பதன் பொருள் அறிவிப்புகள் எழுதப்பட்ட துணி பதாகை என்று பொருள்படும். உலக கை கழுவும் தினம் எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக கை கழுவும் தினம் எது? அக்டோபர் 15. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. வலசை போதல். வலசை போதல் என்பது பறவைகள் இடம் விட்டு இடம் நகர்தலை தான் நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். வலசை போதல் என்பது பறவைகள் இடம் விட்டு இடம் நகர்தல், அதை தான் வலசை போதல் என்று நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 40. உவர் நிலத்திலும் கலர் நிலத்திலும் செழிப்பாக வளரும் ஒரு நெல் வகை எது அப்படின்னா TKM 7. TKM 7. உவர் நிலத்திலும் கலர் நிலத்திலும் செழிப்பாக வளரும் நெல் வகை TKM 7. நெக்ஸ்ட்டு 41. கொஸ்டின் நம்பர் 41. புகை நடுவினில் தீ இருக்கும். புகை நடுவினில் டேஷ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புகை நடுவினில் தீ இருக்கும். அடுத்தது ஒரு பிரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 42. பிரித்து எழுதுக. கூக்குரல் இட்டு. கூக்குரல் இட்டு. கூக்குரல் இட்டு எப்படி பிரித்து எழுதணும்? கூக்குரல் ப்ளஸ் இட்டு. கூக்குரல் ப்ளஸ் இட்டு. 43. கொஸ்டின் நம்பர் 43. ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேட்ச்சில் மெய். மெய்னா என்ன வரும்? மெய் அப்படின்னு சொன்னால் உடல். மெய்னா உடல். நந்தி. நந்தி அப்படின்னு சொன்னாக்கா எருது. எருது தான் நம்ம நந்தி அப்படின்னு சொல்லுவோம். துப்பு.
துப்பு, துப்பு அப்படின்னா உணவு, துப்பு அப்படின்னு சொன்னால் உணவு. குழையும், குழையும் அப்படின்னா வாடும்னு அர்த்தம். மெய் அப்படின்னா உடல். நந்தி என்றால் எருது. துப்பு என்றால் உணவு. குழையும் அப்படின்னு சொன்னால் வாடும். குழையும் அப்படின்னா வாடும். முதல் வகுப்பில் ஈ என்ற எழுத்தை அறிமுகம் செய்ய நீவீர் பயன்படுத்தும் சொல். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈ அப்படிங்கிற எழுத்தை அறிமுகம் செய்கிறதுக்காக நம்ம எதை பயன்படுத்துவோம்? தேனீ அப்படின்னு சொல்லுவோமா, ஈட்டின்னு சொல்லுவோமா, பூச்சியில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை ஈ அப்படின்னு சொல்லுவோமா? ஈ அப்படின்னு சொல்லி தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ முதல் வகுப்பில் ஈ என்ற எழுத்தை அறிமுகம் செய்ய நீவீர் பயன்படுத்தும் சொல் ஈ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 45. சொற்களை அகர வரிசைப்படுத்துதல் மூலம் வளரக்கூடிய திறன் பகுதி எது அப்படின்னா தானே கற்றல். சொற்களை அகர வரிசைப்படுத்துதல் மூலம் வளரும் திறன் தானே கற்றல் பகுதி. சொற்களை அகர வரிசைப்படுத்துதல் மூலம் வளரும் திறன் தானே கற்றல் பகுதி. 2012ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன? தீபி. தீபின்னா என்ன? திருவள்ளுவர் பிறப்புக்கு பின். திருவள்ளுவர் பிறப்பிற்கு பின் 2043. 2043. 2012ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன? தீபி 2043. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு எது? ராஜநாகம். உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு எது? ராஜநாகம். எதிர்ச்சொல் கூறு. நெருங்கி, விலகி. எதிர்ச்சொல் கூறு. நெருங்கினா விலகி. சேர்த்து எழுதுக. தீம் ப்ளஸ் தமிழ். தீம் ப்ளஸ் தமிழ்னா தீன் தமிழ். சேர்த்து எழுதுக. தீம் ப்ளஸ் தமிழ் தீன் தமிழ். ஆர்க்குது என்பதன் பொருள். ஆர்க்குது அப்படின்னா கொக்கரிப்பது. ஆர்க்குது என்பதன் பொருள் கொக்கரிப்பது என்று பொருள்படும். ஆர்க்குது என்பதன் பொருள் கொக்கரிப்பது. அகர வரிசைப்படுத்துதலில் எது சரி? ஆடு, ஏடு, காடு, கேடு. இதுதான் அகர வரிசைப்படுத்துதலில் சரியான கூற்று. கரி என்பதன் பொருள். கரி என்பதன் பொருள் யானை. கரி என்பதன் பொருள் யானை. கொஸ்டின் நம்பர் 53. உலகம் நமது பள்ளிக்கூடம் என்ற பாடலை பாடியவர் இளம்பிறை. உலகம் நமது பள்ளிக்கூடம் என்ற பாடலை பாடியவர் இளம்பிறை. கொஸ்டின் நம்பர் 54. திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம். திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் ஈரோடு. திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் ஈரோடு. மரபு பிழை இல்லாதது எது? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல மரபு பிழை இல்லாதது எது அப்படின்னா தென்னங்கன்று. தென்னங்கன்று. மரபு பிழை இல்லாதது எது? தென்னங்கன்று. நல்ல என்று அடைமொழியில் குறிப்பிடும் நூல் எது? நல்ல என்று அடைமொழியில் குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. நல்ல என்று அடைமொழியில் குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. உவமையால் விளக்கம் பெறும் கருத்து ஏறு நடை. உவமையால் விளக்கம் பெறும் கருத்து ஏறு நடை. இது செயல் அப்படின்னு சொல்லுவோம். உவமையால் விளக்கம் பெறும் கருத்து ஏறு நடை செயல். சரியானது எது? கொடுத்துருக்கிறதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. குயில் கத்தாது, கீரி குட்டியும் வராது, கீரி பிள்ளை தான் வரும். ஆட்டுப்பட்டி இதுதான் சரியானது. ஆட்டுப்பட்டி அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 59. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் சுப்பிரமணியம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் சுப்பிரமணியம். கொஸ்டின் நம்பர் 16.
ராமானுஜம் டேஷால் எழுத்தராக பணிபுரிந்தார் அப்படின்னா துறைமுகத்தில் அவர் எழுத்தராக பணிபுரிந்தார். ராமானுஜம் டேஷில் எழுத்தராக பணிபுரிந்தார். துறைமுகத்தில் ராமானுஜம் எழுத்தராக பணிபுரிந்தார். ராமானுஜம் துறைமுகத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். இதோட நமக்கு தமிழில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்தது நம்ம EVS கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். EVSல கொஸ்டின் நம்பர் 121. காற்று மூக்கின் வழியாக உள்ளே சென்று வெளியே வருவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுவாசம். காற்று மூக்கின் வழியாக உள்ளே சென்று வெளியே வருவது சுவாசம். தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்று உணர்வுகள் உண்டு என்று கண்டறிந்த இந்திய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்று உணர்வுகள் உண்டு என்று கண்டறிந்த இந்திய அறிவியல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திர போஸ். உடல் நலத்தை பாதுகாப்பது தாது உப்புக்கள். உடல் நலத்தை பாதுகாப்பது தாது உப்புக்கள். நமது முதுகெலும்பு தொடர் டேஷ் முதுகெலும்புகளினால் ஆனது. 32. நமது முதுகெலும்பு தொடர் 32 முதுகெலும்புகளால் ஆனது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 125. உலக சுற்றுச்சூழல் தினம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படக்கூடிய மாதம் எது அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 126. மேற்கே உதயமாகி கிழக்கே மறையக்கூடிய கோள் எது அப்படின்னா வெள்ளி கோள். மேற்கே உதயமாகி கிழக்கே மறையும் கோள் வெள்ளி. நெக்ஸ்ட்டு உணவு பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன ஆற்றல்? வேதி ஆற்றல். உணவு பொருளில் இருக்கும் ஆற்றல் வேதி ஆற்றல். SPCA கொஸ்டின் நம்பர் 128. SPCA என்பது விலங்கு வதை தடை சட்டம். SPCA என்பது விலங்கு வதை தடை சட்டம். கொஸ்டின் நம்பர் 129. நிலவில் தண்ணீர் இருப்பதாக கண்டறிந்த செயற்கைக்கோள் எது அப்படின்னா சந்திராயன் 1. நிலவில் தண்ணீர் இருப்பதாக கண்டறிந்த செயற்கைக்கோள் சந்திராயன் 1. கொஸ்டின் நம்பர் 130. மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுவது எது? மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுவது முகுளம். மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுவது முகுளம். முகுளம்னா மூளைத்தண்டுன்னு அழைக்கப்படுறது தான் நம்ம முகுளம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 131. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி எது அப்படின்னா பிளேவி வைரஸ். டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய தீங்குயிரி எது? பிளேவி வைரஸ். கொஸ்டின் நம்பர் 132. புர்ஜ் கலிஃபாவின் உயரம். புர்ஜ் கலிஃபாவினுடைய உயரம் எவ்வளவுனா 828 மீட்டர். புர்ஜ் கலிஃபாவின் உயரம் 828 மீட்டர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 133. வானொலியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் யார்? மார்க்கோனி. வானொலியை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? மார்க்கோனி. அடுத்தது 134. பூனை முகத்தில் உள்ள டேஷ் மூலம் தொடு உணர்வை அறிகிறது. பூனை முகத்தில் உள்ள நாக்கின் மூலம் தொடு உணர்வை அறிகிறது. பூனை முகத்தில் உள்ள நாக்கின் மூலம் தொடு உணர்வை அறிகிறது. 135. காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம். காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா முதுமலை. காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம் முதுமலை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம் முதுமலை. நெக்ஸ்ட்டு 136. தால் ஏரி உள்ள இடம். தால் ஏரி உள்ள இடம் பஞ்சாப். தால் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா அது பஞ்சாபில் இருக்குது. தால் ஏரி உள்ள இடம் பஞ்சாப். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சு படிங்க. 137. உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை.
உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. 138. கொஸ்டின் நம்பர் 138. வங்க பிரிவை கொண்டு வந்தவர் யார்? வங்க பிரிவை கொண்டு வந்தவர் ஹர்சன் பிரபு. வங்க பிரிவை கொண்டு வந்தவர் ஹர்சன் பிரபு. வங்க பிரிவை கொண்டு வந்தவர் ஹர்சன் பிரபு. நெக்ஸ்ட் 139. மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள துறைமுகம் பானாஜி. பனாஜின்னு சொல்லுவோம் இல்லையா? மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள துறைமுகம் பனாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கணிப்பொறி மொழியை எழுதியவர். கணிப்பொறி மொழியை எழுதியவர் யார் அப்படின்னா கிரேஸ் கோப்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த கணிப்பொறி மொழியை எழுதினார். கணிப்பொறி மொழியை எழுதியவர் கிரேஸ் கோப்பர். கணிப்பொறி மொழியை எழுதியவர் கிரேஸ் கோப்பர். பென்சிலை கண்டுபிடிச்சது யார்? என்ஜே கண்டோ. என்ஜே கண்டோ. பென்சிலை கண்டறிந்தவர் என்ஜே கண்டோ. நெக்ஸ்ட்டு 142. கொஸ்டின் நம்பர் 142. குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் கொடி ஏற்றுபவர் யார்? குடியரசு தலைவர். குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் யார் கொடி ஏற்றுவா? குடியரசு தலைவர் தான் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசு தலைவர். நம் மாநில விளையாட்டு எது? நம்மளுடைய மாநில விளையாட்டு கபடி. நம்மளுடைய மாநில விளையாட்டு கபடி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 144. சோழர்களின் தலைநகரம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். சோழர்களினுடைய தலைநகரம் உறையூர். நம்முடைய மாநில விளையாட்டு கபடி. சோழர்களினுடைய தலைநகரம் உறையூர். கரிகால சோழன் வெட்டிய கால்வாய் எது அப்படின்னா வெண்ணாறு. கரிகால சோழன் வெட்டிய கால்வாய். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரிகால சோழன் வெட்டிய கால்வாய் வெண்ணாறு. வெண்ணாறு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 146. கொடைமடம் என அழைக்கப்பட்டவர் யார்? கொடைமடம் என அழைக்கப்பட்டவர் நல்லிய கோடன் அப்படிங்கிறவர் தான் கொடைமடம் அப்படின்னு அழைக்கப்பட்டார். கொடைமடம் என அழைக்கப்பட்டவர் நல்லிய கோடன். கொடைமடம் என அழைக்கப்பட்டவர் நல்லிய கோடன். 147. ஐரோப்பாவிற்கு இந்தியாவிற்கும் இடையேயான கடல் வழி பாதையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கடல் வழி பாதையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார்? வாஸ்கோட காமா. ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான கடல் வழி பாதையை முதலில் கண்டுபிடித்தவர் வாஸ்கோட காமா. 148. கொஸ்டின் நம்பர் 148. இந்திய தள நேரத்தை கணக்கிட உதவும் தீர்க்கக்கோடு எந்த நகரின் வழியாக செல்கிறது? அலகாபாத். இந்திய தள நேரத்தை கணக்கிட உதவும் தீர்க்கக்கோடு எந்த நகரினுடைய வழியாக செல்கிறது அப்படின்னா அலகாபாத். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 149. உலகின் தங்க மாநிலம். உலகினுடைய தங்க மாநிலம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா கலிஃபோர்னியாவை தான் சொல்கிறோம். உலகினுடைய தங்க மாநிலம் கலிஃபோர்னியா. உலகின் தங்க மாநிலம் கலிஃபோர்னியா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 150. மகர யாழ். மகர யாழ் இது எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னா 17 நரம்புகள். இதுவும் முக்கியமானது தான், நோட் பண்ணிக்கோங்க. மகர யாழ் அப்படிங்கிறது 17 நரம்புகள். கொஸ்டின் நம்பர் 150. மகர யாழ் அப்படிங்கிறது 17 நரம்புகளை உடையது. இதோட நமக்கு இவிஎஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம தமிழில் இப்போ 30 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் ஒரு 30 பார்த்துருக்குறோம். இவிஎஸில் ஒரு 30 பார்த்துருக்குறோம். மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். என்னோடய சேனல் முருகேஸ்வரி முருகன் அப்படிங்கிற சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி டெட்டு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே நான் நிறைய போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து படிங்க. நீங்கள் எல்லாரும் டெட் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நமக்கு டைமே இல்லை, நாள் நெருங்கிட்டே இருக்குது. இனி அடுத்தது நம்ம இங்கிலீஷ் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி என்னோடய வீடியோவை நீங்கள் போட்டு கேளுங்க.
என்னுடைய வீடியோஸை வந்து நிறைய சென்டரில் இருந்து கொஸ்டின்ஸை வந்து நிறைய கேதர் பண்ணி எடுக்கிறாங்க உங்களுக்கு டெட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு. ஏன்னா எல்லாமே ஆப்ஷன் சொல்லி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஆப்ஷன் ஃபுல்லாக சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பார்க்குறதே மிஞ்சி போனால் ஒரு 20 கொஸ்டின் கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இப்போ நம்ம 90 கொஸ்டினை இந்த ஆஃப் அன் ஹவரில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் முருகேஸ்வரி முருகன் இந்த சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் படிக்கணும். நீங்கள் எல்லோரும் டெட் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.